வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களோட சிஏ ஃபேக்கல்டி. நாம இன்னைக்கு சிஏ கோர்ஸ்ல இருக்கிற P4 எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டோட சாப்டர் 1 நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற 1.0 இன்ட்ரடக்ஷன் யூனிட்டை ரொம்ப ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சென்னை ஸ்பீக்கிங் ஸ்டைல்ல பார்க்கலாம். ஒரு கான்செப்டை கூட ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த யூனிட்டை படிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கனாமிக்ஸோட மீனிங், அப்புறம் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோட மீனிங், நேச்சர் அண்ட் ஸ்கோப் பத்தி தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் பார்ட் நம்பர் 1. 1.0 இன்ட்ரடக்ஷன். ஸ்டெப் நம்பர் 1 1.0.0 வாட் இஸ் பிஸ்னஸ் ஆல் அபவுட்? பிஸ்னஸ்னா என்ன? ஒரு பிஸ்னஸ்ங்கிறது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு மேனுஃபேக்சரிங், மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சர், பேங்கிங், இன்சூரன்ஸ்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பேசிக் ஐடியா, அதாவது அடிப்படை கருத்து, ஒவ்வொரு பிஸ்னஸும் சில இன்புட்ஸ் எடுத்து அதை அவுட்புட்ஸா மாத்துது. இதுதான் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட எசன்ஸ், அதாவது மையம். இன்புட்ஸ், உள்ளீடுகள். நாம பொதுவா மெட்டீரியல்ஸ், மெஷின்ஸ், மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஆனா எக்கனாமிஸ்ட் அதை லேண்ட், லேபர், கேபிட்டல், அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப்னு பிரிப்பாங்க. அவுட்புட்ஸ், வெளியீடுகள். இதுல குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும். குட்ஸ்லயே கன்சியூமர் குட்ஸ், அதாவது நாம நேரடியா யூஸ் பண்றது, ப்ரொடியூசர் குட்ஸ், வேற குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்றது, அப்புறம் டியூரபிள், அதாவது நீண்ட காலம் வர்றது, மற்றும் நான் டியூரபிள், ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்றது குட்ஸ்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. அப்ஜெக்டிவ், நோக்கம். எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட பேசிக் அப்ஜெக்டிவ் நெட் வேல்யூ ஆடட உருவாக்குறது தான். பொதுவா ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சர்ப்ளஸ் இல்லனா ப்ராஃபிட் உருவாக்க தான் நடக்குது. டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம். எல்லா எக்கனாமிக் என்டர்பிரைசஸ்லயும் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் யூனிட். ஒரு ஃபேக்டரி என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும், யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள், ஃபைனான்ஸ் என்டர்பிரைஸ். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி எப்போ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும், அந்த ஃபண்ட்ஸை எங்க டைரக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசிஷன் ப்ராப்ளமும் ஒரு சாய்ஸ் ஏரியாவை காட்டுது. நாம எடுக்கிற ஒரு சாய்ஸ் எந்த அளவுக்கு ரேஷனாலிட்டி அண்ட் ஆப்டிமாலிட்டி இருக்குன்னு அனலைஸ் பண்ண எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸ்டெப் நம்பர் 2 1.0.1 வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அபவுட்? எக்கனாமிக்ஸ்னா என்ன? ஹிஸ்டரி. எக்கனாமிக்ஸ்ங்கிற வார்த்தை கிரீக் வார்த்தையான ஆய்கனோமியால இருந்து வந்தது. அதுக்கு ஹவுஸ் ஹோல்ட்னு அர்த்தம். 19th செஞ்சுரி வரைக்கும் இத பொலிட்டிக்கல் எக்கானமின்னு தான் சொன்னாங்க. ஆடம் ஸ்மித் எழுதின தி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் 1776 தான் ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒர்க்கா கருதப்படுது. த பேசிக் டைலமா, அதாவது அடிப்படை சிக்கல், ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். உங்க பர்த்டேக்கு உங்க மதர் உங்களுக்கு 1000 rupees கொடுக்கறாங்க. நீங்க இதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் 1 ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்கலாம். ஆப்ஷன் 2 ஒரு ட்ரெஸ் வாங்கலாம். ஆப்ஷன் 3 மூவி பார்த்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம். உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ணா ஆசை இருக்கும். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது 1000 rupees மட்டும்தான். 2000 rupees இருந்தா நிறைய ஆசைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கலாம். இப்போ எந்த ஆப்ஷனை சூஸ் பண்றதுன்னு ஒரு டைலமா வரும். நீங்க எல்லா ஆல்டர்னேட்டிவையும் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு கிரேட்டஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறத சூஸ் பண்ணுவீங்க. இந்த டைலமாவை தான் எல்லா இண்டிவிஜுவல், சொசைட்டி, அப்புறம் கண்ட்ரியும் ஃபேஸ் பண்ணுது. நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு நம்ம ஆசைப்படுற எல்லாவற்றையும் பெற முடியாது. அதனால நாம எப்பவுமே சாய்ஸஸ், அதாவது தேர்வுகளை பண்ண வேண்டிய இருக்கு. எக்கனாமிக்ஸோட ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ஸ். எக்கனாமிக்ஸ் இந்த 2 ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ஸை பத்தி தான் படிக்குது. 1 ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அன்லிமிட்டெட் வாண்ட்ஸ், அதாவது முடிவில்லாத ஆசைகள்
இருக்கு. 2, இந்த அன்லிமிட்டெட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண இருக்கிற மீன்ஸ், வழிகள் இல்லனா வளங்கள் ரிலேட்டிவ்லி ஸ்கேர்ஸ், அதாவது ஒப்பீட்டளவில் பற்றாக்குறையானது. டெஃபினிஷன்: எக்கனாமிக்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு சொசைட்டியில ரிலேட்டிவ்லி ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை கம்பீட்டிங் அன்லிமிட்டெட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண எப்படி அலோகேட் பண்றோம்னு படிக்கிறது தான். ரிசோர்ஸஸ் அதோட ஹையஸ்ட் வேல்யூட் யூசஸ்க்கு அலோகேட் பண்ணும்போது தான் அது எஃபிஷியண்டா யூஸ் ஆகும். மாடர்ன் கன்சர்ன்ஸ், நவீன பிரச்சனைகள். பழைய டெஃபினிஷன் கரெக்ட் தான், ஆனா இன்கம்ப்ளீட். இப்போ ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமா க்ரோ ஆயிருச்சு. நியூ ரா மெட்டீரியல்ஸ், பெட்டர் எஜுகேஷன், நியூ ஸ்கில்ஸ். ஆனா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2007, அப்புறம் கொரோனா பேண்டமிக் 2019 மாதிரி பீரியட்ஸ்ல இன்சஃபிஷியன்ட் டிமாண்ட் காரணமா ஃபேக்டரிஸ் அப்புறம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சும்மா இருந்துச்சு. அதனால எக்கனாமிக்ஸ் வெறும் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை எப்படி அலோகேட் பண்ணணும்னு மட்டும் கன்சர்ன் பண்ணல, ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை எப்படி அதிகரிக்கிறது, யூட்டிலைசேஷன் ரேட்ல வர்ற ஷார்ப் ஃப்ளக்சுவேஷனுக்கு என்ன காரணம்னு படிக்கிறது. எக்கனாமிக்ஸ் படிக்கிறது மூலமா நம்ம டே டு டே ஈவெண்ட்ஸ்ல வர்ற எக்கனாமிக் இஷ்யூஸ் லைக் ப்ரைஸ் சேஞ்சஸ், பாவர்ட்டி, சில ஃபர்ம்ஸ் அதிக ப்ராஃபிட்ஸ் பண்றது எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு அனலிட்டிக்கல் அப்ரோச் கிடைக்கும். 1.0.2 மீனிங் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்னா என்ன? ஒரு பிஸ்னஸோட சர்வைவல் அண்ட் சக்சஸ் கண்டிப்பா சவுண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறத பொறுத்து தான் இருக்கு. டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங்னா என்னன்னா, ஒரு டிசையர்ட் எண்ட் அடைய இருக்கிற 2 இல்லனா அதுக்கு மேல இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன்ல ரொம்ப எஃபிஷியன்டான ஒன்றை செலக்ட் பண்ற ப்ராசஸ் தான் டெசிஷன் மேக்கிங். Why decision making is important for business? பிஸ்னஸ்ல இருக்கிற ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸ் லைக் லேண்ட், லேபர், கேபிட்டல் லிமிட்டெட், அதாவது வரையறுக்கப்பட்டவை. ஆனா அதை பல ஆல்டர்னேட்டிவ் யூசஸ்ல எம்ப்ளாய் பண்ண முடியும். அதனால ரொம்ப எஃபிஷியன்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸை சூஸ் பண்ணி லெஸ் எஃபிஷியன்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸை ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. மேனேஜ்மெண்ட் பொதுவா இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கணும். நம்ம ஃபர்ம் இந்த பிஸ்னஸ்ல இருக்கணுமா? காம்படிட்டிவ் மார்க்கெட் இருந்தாலும் புது ப்ராடக்டை லான்ச் பண்ணலாமா? எவ்வளவு ஆப்டிமம் அவுட்புட் இருக்கணும்? என்ன பிரைஸுக்கு செல் பண்ணணும்? ரிஸ்க்ஸ் அண்ட் அன்சர்டனிட்டிஸை எப்படி காம்பேட் பண்ணணும்? இந்த இஷ்யூஸ்ல டெசிஷன் மேக்கிங் சிம்பிள் இல்ல. ஏன்னா எக்கனாமிக் என்விரான்மெண்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்புறம் டைனமிக், அதாவது மாறும் தன்மை கொண்டது. நிறைய நேரம் இம்பர்ஃபெக்ட் நாலேஜ் அப்புறம் அன்சர்டனிட்டி சூழ்நிலையில தான் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. த ரோல் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இந்த சேலஞ்சஸை எதிர்கொள்ள மேனேஜ்மெண்ட்டுக்கு சரியான மெத்தடாலஜி அப்புறம் அப்ராப்ரியேட் அனலிட்டிக்கல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தேவை. இந்த தேவைகளை பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பூர்த்தி செய்யுது. பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்ங்கிறது எக்கனாமிக் தியரியை பிஸ்னஸ் பிராக்டிஸோட இன்டகிரேட் பண்றது. அதாவது எக்கனாமிக்ஸோட தியரிஸ் தான் நமக்கு டிமாண்ட், சப்ளை, காஸ்ட்ஸ், பிரைஸ் மாதிரி கான்செப்ட்ஸை விளக்கும் டூல்ஸ். இந்த டூல்ஸை பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங்ல அப்ளை பண்ணுது. இதை மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இது ரேஷனல் பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங்காக யூஸ் பண்ணப்படுற எக்கனாமிக் நாலேஜ், லாஜிக், தியரிஸ் அப்புறம் அனலிட்டிக்கல் டூல்ஸ் சேர்ந்தது தான். சுருக்கமா இது அப்ளைடு எக்கனாமிக்ஸ் தான். இது எக்கனாமிக் தியரிக்கும் பிஸ்னஸ் பிராக்டிஸ்க்கும் இடையில இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுது. ஃபார்மல் டெஃபினிஷன்ஸ். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸை ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை பெஸ்ட் யூஸ் பண்ற பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் எடுக்க எக்கனாமிக்ஸ் அனாலிஸை யூஸ் பண்றதுன்னு டிஃபைன் பண்ணலாம். ஜோயல் டீனோட டெஃபினிஷன், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்ங்கிறது பிஸ்னஸ் பாலிசிஸை ஃபார்முலேட் பண்றதுக்கு எக்கனாமிக் அனாலிசிஸை யூஸ் பண்றதுன்னு தான். கன்க்ளூஷன். இந்த சப்ஜெக்ட், அதாவது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக் தியரியில அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுது. இது ஃபர்ம்ஸுக்கு அவங்களோட ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை எப்படி அலோகேட் பண்ணணும்னு ஒரு பேசிக் ஃப்ரேம்வொர்க் கொடுக்கும். இது என்ஜிஓ மற்றும் வாலண்டரி ஆர்கனைசேஷன் மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸோட மேனேஜர்ஸ்க்கும் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.